அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரணி தீபம். எல்லாருக்கும் இந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷம். அதுவும் அமாவாசை கழிஞ்சு இந்த கார்த்திகை மாதத்தில் வர பரணி ரொம்ப 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 விசேஷமான பரணி. ஸோ இந்த பரணி பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:50 வரைக்கும் இருக்குது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் இந்த இது மாதிரி ஒரு பித்தளை தாம்பாள தட்டு இல்லை பித்தளை கிண்ணத்தில் 5 விளக்க வச்சுட்டு சுற்றி மலர்களை வச்சு நம்ம ஏற்றி வழிபடும் போது என்ன சொல்கிறது, அந்த எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த தீபத்தை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்க விளக்குகள். ஏன்னா எனக்கு தீபம்னா ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே இது எவ்வளோ நேரம் எரியுதோ எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இது எரிஞ்சு அதுவாக அணைஞ்சு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவேன், நான் அடுத்த கார்த்திகை பரணிக்கு இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். போன வாட்டி யூஸ் பண்ணது கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுச்சு நான் வீடு மாறும்போது. ஸோ இந்த வாட்டி இதை வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டிலும் சகல சௌபாகியங்களும் நிறைந்து நீங்களும் நல்லா இருக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா விளக்குகள் ஏற்றிய அந்த விளக்கினுடைய அந்த தீப ஒளியை பார்க்கும்போது நமக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே வருங்க. உண்மைதாங்க அது. ஏன்னா எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம இது போன்ற இந்த விளக்குகளில் பார்க்கும்போது அந்த விளக்கு ஜோதியை நம்ம உற்று நோக்கும்போது நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு சாந்தம் பிறக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனாலும் நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா இது மாதிரி தீபங்கள் ஏற்றி தான். எங்கள் வீட்டில் எந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப சிலைகளையோ நான் எந்த ஒரு உருவ வழிபாடும் நான் வச்சுக்கிறதில்ல. அது எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பசுவும் கன்றும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பசு கன்று. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விளக்கு தாங்க. நான் ஜோதி வடிவமான அந்த கடவுளை நான் ஜோதி மயமாக தான் நான் வணங்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இதெல்லாம் ஒரு ஐதீகம் தாங்க. இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வாசலில் நம்ம தீபம் வைக்கணுங்க. இருங்க, என் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா இப்படி தீபம் இருக்கும். இன்றைக்கி மழை இந்த பெரிய தீபம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை அடித்தாலும் எவ்வளோ காற்று அடித்தாலும் அது அணையாதுங்க. அவ்வளோ நல்லா எரியும். ஸோ நமக்கு இந்த தீபங்களை பார்க்கும்போதே நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே வருங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு விளக்கு ஏற்றுவது ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு இருக்கும், குட்டி விளக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன சொல்கிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் தீபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம மனசுக்கு ரொம்ப 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 ஒரு ஆறுதலை கொடுக்குங்க. ஆமாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குடும்பமும் கார்த்திகை என்பது நம்மளுடைய பாரம்பரியமான விளக்குகளை ஏற்றி நம்ம வீடை ஒளிமயமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு மாதம். இதில் ஒரு ரொம்ப சூட்சம் என்னன்னா, தயவு செஞ்சு அகல் விளக்குகள் வாங்கி பண்ணுங்கள். ஏன்னா அகல் விளக்குகள் நம்ம வாங்கி அதை ஏற்றும் போது அதை மட்டுமே நம்பி தொழில் செய்கிற அந்த தொழிலாளிகளுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். சரிங்களா? நான் இந்த வாட்டி அகல் விளக்கு அமேசானில் தான் வாங்கினேன். ஏன்னா வெளியே போக முடியல மழையினால் வாங்கினேன். ஏதோ ஒன்று வாங்கினேன். ஆனால் அகல் விளக்கு வாங்கினேன். முடிஞ்ச வரை நம்முடைய தொழிலாளிகளை நாம தான் என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும். ஸோ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். சென்னையில் பார்த்திங்கன்னா மழை விட்டு விட்டு பெய்யுது. சென்னையும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்க வளமுடன். என் அன்பு உறவுகள், நீங்கள் சகல சௌபாகியங்களையும் ஏற்றங்களையும் பெற்று எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.